இந்த அவையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் இனிமையான காலை வசந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பு முரியர் பிறர்க்கு. அன்பு இல்லாதவர் எல்லாவற்றையும் தனக்கு உரியது என்பர். அன்பு உள்ளவர்களோ எனது உயிரும் பிறருக்கே என்பர் என்ற ஐயன் வள்ளுவனின் வரிகளுக்கு ஏற்ப அன்பு வழி இன்ப ஒளி. எமது சேவை நிறுவனங்களின் 2021 புத்தாண்டின் வரவேற்பு கருத்தரங்கிற்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இன்முகத்துடன் வரவேற்கின்றேன். இக்கருத்தரங்கின் முதல் நிகழ்வாகவும் எம் அன்னையின் வாழ்த்து பாட அனைவரையும் எழுந்து நிற்க அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ்த்தாய் வாழ்த்து. நன்றி. அடுத்த வரவேற்புரை. இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இன்முகத்துடனும் இனிமையான சொற்களுடனும் வரவேற்க சேவை சாந்தி பள்ளியின் தமிழ் ஆசிரியை திருமதி கவிதா அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். அவையில் உள்ள ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் மட்டுமல்ல அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். வெற்றிக்கான தன்னம்பிக்கையை நம்முள் விதைத்து அன்பு வழியில் சென்றிட, அறம் போற்றிட, ஆக்கம் பெற்றிட, இன்பம் அடைந்திட ஈன்ற அளவு நல்ல கருத்துக்களை உண்மையுடன் விளம்பி ஊக்கம் அடைய செய்திட, என் எழுத்து அறிந்திட, ஏடென்றை உருவாக்கி அகற்றிட, ஒற்றுமை பேணிட, ஓகம் கற்றிட, ஔடவமாயிருந்த உன்னின் அன்பு வழி இந்த ஒளி, உன்னின் அன்பு வழி இந்த ஒளி எங்களுக்குள் களவு பொய் காமம் சினம் தணிந்து அன்பே அன்பை தரும் இந்த ஒளி என்ற ஏட்டினை உலகுக்கு நல்கிய உயர்திரு ஐயா விடியல் குகன் அவர்களையும் இவ்விழாவிற்கு தலைமையுரை ஆற்றிட பணிவுடன் வருக வருக என வரவேற்கின்றோம். வழங்க அன்பர் கரூர் சிஸ்டர் சேதுலிங்கம் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். புத்தாண்டு வருவதற்கு முன்னமேயே நாம் புத்தாண்டை வரவேற்பதற்காக இங்கே கூடியிருக்கிறோம். தமிழ்நாடு முழுதும் இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு நல்ல நிகழ்ச்சி இது. உண்மையிலேயே பெருமையாகவும் இருக்கிறது. நீண்டகால அனுபவங்களை எல்லாம் நாங்கள் நெஞ்சிலே நிறுத்தி இந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறது ஒரு பெரிய விஷயமாக கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு, வரக்கூடிய ஆண்டு, குழந்தை உழைப்பை ஒழிக்கின்ற
ஆண்டாக ஐநா சபையிலே தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். அது இல்லாமல் அமைதியையும் நம்பிக்கைக்குமான ஒரு சர்வதேச ஆண்டாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பழங்கள் மற்றும் காய்கறிகளுக்கான சர்வதேச ஆண்டாகவும் அறிவித்திருக்கிறார்கள். ஆக இதையெல்லாம் பார்க்கும் பொழுது என்னன்னா, நாம் உணவு விஷயங்களிலும் மற்றும் குழந்தைகளை எப்படி வளர்ப்பது என்பதிலிருந்து துவங்கும் பொழுது இந்த புதிய ஆண்டு நிச்சயமாக பல்வேறு பிரச்சனைகளுக்கு அப்பால் ஒரு நல்ல நிலையை எட்டக்கூடிய ஆண்டாக பார்த்து கொள்ள வேண்டியது நமது கடமை. அந்த புத்தாண்டை நாம் வருக வருக என்று நாம் கரவொலி எழுப்பி வரவேற்போம். உண்மையிலேயே ஒரு 40 ஆண்டுகள் நினைவோடு தான் சேவையிலே இன்றைக்கு நிற்கிறோம். இங்கே பார்த்தீர்கள் என்றால் சேவை இயக்குனர் கேவி அவர்கள், மன்னிக்கவும், கேஜி அவர்கள் இன்னும் இளமையாகத்தான் தெரிகிறார். ஆமாம், இளமை என்ற உடனே பத்மினி அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னன்னா, பரவாயில்ல, இங்கே நமக்கு போட்டியாக சொல்கிறாங்க உள்ள இருக்கு அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை. நான் இளமையாக இல்லை, முதுமை தெரிய வேண்டும் என்று நினைக்கிறேன். என்றால் அது ஒன்றுதான் அடையாளத்திற்கான அடையாளம். நாம் அனுபவித்த அனுபவங்களையும் மற்ற செயல்பாடுகளுக்கெல்லாம் தெரிய வேண்டும் என்றால், முன்னெல்லாம் கூட ஒரு மரியாதையெல்லாம் பேசுவாங்க. இப்போ நிறையறையெல்லாம் பார்த்துக்கிட்டு ஐயா அப்படி இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப இடம் கொடுக்க, அது இல்லாமல் மூத்த குடிமகன் வேறையா, அதனால் போகிற இடங்கள்லாம் ரயிலெல்லாம் போனால் கூட உட்காருங்க ஐயா அப்படிங்கிறாங்க. இந்த மரியாதைக்காகவாவது கொஞ்சம் இருக்கட்டும்னு சொல்லி இருக்கிறோம். உண்மையிலேயே இன்றைய தினம் ஒரு முக்கியமான தினம். ஓய்வு எடுக்கணும்னு நினச்சேங்க. கேஜி அவர்களுக்கு நன்றாக தெரியும். போதும், நாம் இனிமேலாம் நண்பர்கள் சொன்னார், போதும் நான் ஊருக்கெல்லாம் உழைச்சிட்டீங்க, வந்து உட்காருங்க ஒரு இடத்துல அப்படின்னாரு. ஆனால் உட்காரக்கூடிய ஆட்கள் நாங்களெல்லாம் இல்லை. பாண்டிச்சேரியிலிருந்து அன்னை இந்திரா காந்தி அவர்களுடைய மரண செய்தி கேட்டு ஊருக்கு வந்துவிட வேண்டும் என்று பறந்து வருகிறோம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ அப்போ தொப்பியெல்லாம் போட்டிருந்தனால என்னென்னா எங்களுக்கு போலீஸ் வேன் தான் போதுங்கிற மாதிரி ஒரு தோரணையை உருவாக்கி எல்லாத்தையும் மிரட்டிக்கிட்டு தான் வர்றோம். ரொம்ப டயர்டாகுது. கொஞ்ச நேரம் படுக்கணும். உடனே ஒரு சரலை அந்த இடத்துல போட்ட இடத்துல அந்த சரலில் படுத்து ஒரு 2 நிமிஷத்தில் தூங்கிட்டாரு. அப்போ தான் நினச்சேன், நெப்போலியனுக்கு வந்து போர் 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 அதே போல் தூங்கணும்னு நினச்சாருன்னா குதிரை அங்கே நிறுத்தி குதிரை மேலேயே தூங்கி 5 நிமிஷம் தூங்கிட்டு உடனே முடிச்சுட்டு வந்துடுவார். அப்படித்தான் நான் கேஜி அவர்களை பார்த்தேன். ஏன்னால் என்னை பயிற்சி அளித்து உருவாக்கியவர் கேஜி அவர்கள். அவர் மறக்கவே முடியாது. ஏன்னால் அந்த வகையிலே தான் இன்றைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் அதனுடைய முழு பயணம், முழு காரணமும் கேஜி அவர்கள் தான். அவரை நான் இந்த புதிய ஆண்டுக்கான வரவேற்பு விழாவிலே கலந்து கொள்ள வந்ததற்காகவும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். இது தமிழ்நாடு அன்பு வழி அறப்பணி மன்றம். அன்பால் இணைவோம், தொண்டால் உயர்வோம். அன்பால் இணைவோம், தொண்டால் உயர்வோம். அன்பு வழியிலே நாம் பயணங்கள் செய்வோம். அன்பு வழி அறிவொளி அறப்பணி தமிழ்நாடு அன்பு வழி அறப்பணி மன்றம். அன்பை கடைபிடிக்க சொல்லி தர வேண்டும். அறியாமை அகற்றி நல்ல அறிவை ஏற்ற வேண்டும். அன்பை கடைபிடிக்க சொல்லி தர வேண்டும். அகற்றி நல்ல அறிவை ஏற்ற வேண்டும். ஏழையின் சிரிப்பிலே இறைவன் இருக்கிறான். ஏழையின் சிரிப்பிலே இறைவன் இருக்கிறான். அந்த ஏழைகள் சிரிப்பிட சேவைகள் செய்ய வேண்டும். அன்பு வழி அறிவொளி அறப்பணி.
சேதுலிங்கம் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த நிகழ்வாக நமக்கு மிக சிறப்பானதொரு வார்த்தையை மீண்டும் வழங்க ராக்போர்ட் இன்ஸ்பயர் அரிமா சங்கத்தின் சாசன தலைவர் அன்பர் அரிமா நடராஜன் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் வரவேற்கின்றேன். அரங்கத்திற்குள் ஜூம் மீட்டில் இணைந்திருப்பவர்கள் தங்களது மைக்கை தனது மியூட் செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அன்பிற்கும் அறத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய எங்களது மரியாதைக்குரிய சேவை என்றால் அது ஐயா திரு கோவிந்தராஜன் அடைமொழியோடு திருச்சியில் இல்லாது மாநிலம் முழுதும் கொண்டிருக்கின்ற ஐயா சேவை ஐயா அவர்களே, இன்றைக்கு இந்த நிகழ்விலே மிகச் சிறப்பாக தலைமை உரையாற்றிருக்கக்கூடிய சிற்பி வேலாயுதம் ஐயா அவர்களே, சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய அன்பு வழி இன்ப வழி என்கின்ற தலைப்பிலே சிறப்பான உரையாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய விடியல் புவன் ஐயா அவர்களே, சற்று முன்பாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய கரூர் சேதுலிங்கம் அவர்களே, நேரு விவேகேந்திரா என்று சொன்னாலே எங்களுக்கு நினைவில் வருவது திரு சுப்பிரமணியம் அவர்கள்தான். ஐயா சுப்பிரமணியம் அவர்களே, இங்கே எமது அரிமா சங்கத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய துணைத் தலைவர் யோகா ரவீந்திரன் அவர்களே, எஸ்டிஎஃப் கோஆர்டினேட்டர் மேனாள் டிஎஸ்பி திரு சிவகுமார் அவர்களே, சேவை திட்டங்களுடைய செயலாளர் ரவி அவர்களே, ஆணுக்கு பின்னால் எப்பொழுதும் ஒரு பெண் இருப்பார்கள் என்பதற்கு அடையாளமாக இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கக்கூடிய எங்களது அன்பிற்கினிய திருமதி பத்மினி அம்மையார் அவர்களே, இந்த சேவை அமைப்பினுடைய நிர்வாகிகளே, உறுப்பினர்களே மற்றும் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வகையிலே இந்த இனிய காலை வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். அன்பிற்கு கொடுக்கப்பட்ட நேரம் 5 நிமிடம்தான். இந்த 5 நிமிடத்தில் நான் அன்பை பகிர வேண்டும். அதற்கு முன்பாக ஒரு சின்ன செய்தியை எனக்கு முன்னால் பேசியவர் சொல்லிவிட்டு அமர்ந்திருக்கிறார். திரு சேதுலிங்கம் அவர்கள் வயதை பற்றி குறிப்பிட்டு பேசினார்கள். அதுக்கு இந்த 5 நிமிஷத்தில் ஒரு எக்ஸம்ஷன் சேவை ஐயாவிடமிருந்து வாங்கி கொண்டு ஒரு விளக்கத்தை சொல்லாமல் என்று நினைக்கிறேன். இப்பெல்லாம் இளமையாக இருக்கிறோன்னா நிறைய காரணம் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குது, ஒவ்வொரு பிராண்ட் இருக்குது. அதனால் இளமையாக தெரிகிறோம், அது வேறு. ஆனால் சங்க காலத்திலே கோப்பெருஞ்சோழன் என்கின்ற ஒரு மன்னன் இருந்தான். அவனுக்கு பிசிராந்தையார் என்கின்ற ஒரு புலவர் இருந்தார். 2 பேரும் நண்பர்கள், மிக நெருங்கிய நண்பர்கள். கிருஷ்ணரும் குசேலரும் போல, கர்ணனும் துரியோதனும் போல மிகச்சிறந்த நண்பர்கள். ஒரு முறை பிசிராந்தையார் அரசனிடம் கோப்பெருஞ்சோழனிடம் கேட்டான், ஏன் எல்லோருமே முழுமையாக தோன்றவில்லை? அவர் சொன்ன மாதிரி, ஐயா கோவிந்தராஜ் சாரை பார்த்தா ரொம்ப இளமையாக தெரிகிறாரு, இவர் முதுமையாக தெரிகிறாரு, நான் கொஞ்சம் இளமும் முதுமையும் கலந்து தெரிகிறேன், ஏன் இப்படி எல்லோரும் முதுமையாகவும் சில இளமையாகவும் இருக்கிறார்கள் என்று அரசன் கேட்கிறான். அதற்கு பிசிராந்தையார் சொல்லுகிறார், இப்போ என்ன சொல்லியிருப்பாங்க, அவர் காட்ரேஜ், இவர் ஏதோ ஒன்று சொல்லியிருப்பார். ஆனால் அவர் சொன்னார், ஒரு மனிதன் இளமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால்
அன்பான மனைவி. மனைவி வந்து அன்பான மனைவியும் அறிவான குழந்தை செல்வம். செங்கோல் வளையா மன்னனும் இருக்கும் நாட்டில் மக்கள் எல்லோரும் இளமையாக இருப்பார்கள். அதனால இந்த அரங்கு வந்து ரொம்ப இளமையாக இருக்கும். செங்கோல் விழுவாத ஐயா கோவிந்தராஜ் அவர்கள், அவருக்கு கிடைத்த அன்பான மனைவி, அறிவான குழந்தைகள். ஏன் அன்பான மனைவின்னு போட்டான், அறிவான மனைவின்னு போட்டாங்க? ஏன் அன்பான குழந்தைகள்னு போட்டாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மனைவிக்கு அறிவு வேணாம், அன்பு கணவனுக்கு வந்து ஏற்கனவே டென்ஷனு. ஏன்னா ஆஃபீஸ்லேருந்து போய் டென்ஷனோட வந்து உட்காந்தா அவரை பார்த்து என்ன ஒரு முகம் வந்து ஒரு மாதிரியா இருக்குது, என்ன டோஸ் கிடைச்சிச்சா உங்களுக்கு, அப்பயே நினைச்சேன் அப்படின்னு சொன்னா அறிவோட கேள்வி கேட்டால் கோபம் வரும். அதை விட்டுவிட்டு ஒரு அன்பா வாங்க ஒரு காசு சாப்பிடுங்க அப்படின்னு அன்போடு அவங்க உபசரித்தார்கள் என்றார். அங்கே அலுவலக பணியிலே இருக்கக்கூடிய அந்த சுமை பாதி குறைஞ்சிடும். அதே மாதிரி குழந்தை ஏன் அன்பா இருக்க அறிவா இருக்கணும் அப்படின்னா அன்பு இருக்கணும் குழந்தைகளுக்கு. ஆனால் விஜி என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டால் அறிவு இருக்கணும். அப்பா உதாரணம் எப்போது குழந்தை ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் எடுத்துட்டு வருது, அப்பா பயங்கர கோபத்தில் இருக்கிறாரு, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை பார்க்குறாரு, ஃபர்ஸ்ட் ரேங்க்கு, உடனே அந்த கவலைகள்லாம் மறந்து தன்னுடைய குழந்தையினுடைய அறிவை நோக்கி அப்படியே கட்டி அணைக்கிறார். அப்போ அங்கே வீச்சு நிற்பது என்னன்னா அறிவு குழந்தைகளுக்கு. அன்பான மனைவி, அறிவான குழந்தை, செங்கோன்மை தவறாத மன்னன். அந்த ஆட்சி அது வந்து நாட்டுக்கு மட்டுமல்ல வீட்டுக்கும் அமையும் என்றால் நிச்சயமாக அந்த நாடும் வீடும் என்றைக்கும் இனிமையாக இருக்கும். அது முன்பாக பேசிய ஐயா அவர்களுக்காக நான் சொல்ல வருகிறேன். இன்பம் மட்டும்தான் அல்ல அல்ல குறையாதது. செல்வம் கூட கொடுத்து கொடுக்க குறைந்து கொண்டே இருக்கும். ஒருத்தரை பார்த்து என்னங்க இவ்வளோ இன்பம் வச்சிருக்கீங்களே, இவ்வளோ இன்பம் வச்சிருக்கீங்களே அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு இன்கம் டேக்ஸ் உண்டா? என்ன கிடையாது. ஒரு பெரிய செல்வந்தரா இருப்பாரு, என்னங்க இவ்வளோ செல்வம் வச்சிருக்கீங்களே அப்படின்னு ஒரு பப்ளிக் மீட்டிங்ல கேட்டாலே அவரே அவரை பார்ப்பாரு, இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டாரு போட்டிருக்கு, எப்போ இன்கம் டேக்ஸ் தர உள்ளர போறான் போட்டிருக்கு, வருவதற்கு வாய்ப்பு கொடுக்கிறாரு என்று சொல்லுவார். செல்வம் வந்து இன்பத்தை கொடுக்கும், அது தேவைதான். ஆனால் இன்பம் என்பது எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்க வேண்டும். அது இன்ப வழி என்பது இந்த நேற்றல்ல 2000 வருடத்திற்கு முன்பே வள்ளுவனால் வகுக்கப்பட்டது. இல்லற வாழ்க்கையை பற்றி வள்ளுவன் சொல்லுகின்ற பொழுது அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று குறிப்பிடுகிறார். கிட்டத்தட்ட 2050 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இல்வாழ்வுக்கு இலக்கணமாக சொல்வது வந்து முதல்ல அன்பு, அடுத்தது அரண். அந்த அன்பு வழிதான், அறத்தின் மூலமாகத்தான் அந்த இல்வாழ்க்கை சிறக்கும் என்று அவன் மிக தெளிவாக கணித்து ஒரு இலக்கணமாக அன்பை வெளிப்படுத்துகிறான். வள்ளலாருடைய வழியிலே நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே. ஒரு மலையை வந்து அன்பென்கின்ற பிடியில் நாம் அடக்கிவிடலாம். அன்பெனும் குடில் புகும் அரசே. ஒரு அரச வந்து ஒரு அரசனை ஒரு அன்பு என்கின்ற குடிலுக்குள் அடக்கிவிடலாம். ஒரு அரசனை அன்பெனும் வலைக்குள் படுபரும் பொருளே, அதாவது இறைவனை அன்பு எனும் அந்த கட்டமைப்புக்குள்ளே அடக்கிவிடலாம் என்று வள்ளலார் பெருந்தகை சொல்கிறார்கள் அருட்பாவிலே. திருமந்திரத்திலே திருமூலர் சொல்கிறார், அன்பும் சிவம்பும் 2 என்பர் அறிவிலார் என்று மிக கடுமையாக சொல்கிறார். அன்பு வேறு சிவம் வேறு என்று சொல்பவர்களை பார்த்து அறிவிலார் என்று மிக கடுமையான வார்த்தை சொல்கிறார். ஆக வள்ளுவராக இருந்தாலும் சரி, வள்ளலாராக இருந்தாலும் சரி, திருமூலராக இருந்தாலும் சரி, இறைவனை நோக்கி நாம் அன்பு செலுத்தினால் மட்டும் போதும்.
இறைவனுக்கு என்று தனியாக நாம் வேறு எதையும் செய்ய வேண்டியதில்லை. நாம் மக்களுக்கு ஆற்றக்கூடிய அன்பே இறைவனுக்கு நாம் செய்கின்ற சேவையாக அது மாறும். அந்த வகையில்தான் நான் சேர்ந்திருக்கின்ற அரிமா சங்கம் போன்ற சமுதாய அமைப்பு, ஐயா தற்போது தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சேவை போன்ற நிறுவனங்கள் எல்லாம் மக்களுக்கு ஆற்றக்கூடிய சேவையின் வழியாகத்தான் இறைவனை காண்கிறார்கள். அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லுவார்கள், ஏழையின் சிறியில் இறைவனை காண்போம் என்று. எங்களை போன்றவர்கள், எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய சேவை ஐயா போன்றவர்கள் எல்லாம் மக்களுக்கு ஆற்றுகின்ற சேவையின் வழியை சேவையில்தான் அன்பையும் அற வழியையும் காண்கிறார்கள். அந்த வகையிலே நாம் இன்றைக்கு இந்த புத்தாண்டு நிகழ்வை, இன்றைக்கு சேவை ஐயா அவர்கள் எப்பொழுதுமே சிறப்பாக சில விஷயங்கள்லாம் செய்வாங்க. புத்தாண்டை வரவேற்கும் நிகழ்வு. இப்ப சேவை ஐயா புத்தாண்டை வரவேற்கலன்னா அது போயிருமான்னு? போயிடாது. இந்த புத்தாண்டு 2021 மிகச்சிறப்பாக நாம் வரவேற்றாக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். 2020 நாம் இப்படிதான் வரவேற்றோம். புத்தாண்டே வருக எல்லாம் சொன்னோம். அந்த வந்த ஆண்டு சும்மா வரல, கொரோனா என்கின்ற மிகக்கொடிய நோயை கூடவே கொண்டு வந்தது. ஆக இந்த 2021 ஆண்டு கொரோனா என்கின்ற அந்த கொடிய நோயிலிருந்து மக்கள் விடுபட்டு அன்பெனும் வழியில், இன்ப வழியில் அவர்கள் தலை தோங்க வேண்டும். உலகம் முழுக்க, திருச்சி மாநகரம் மட்டுமல்ல, தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மக்களுக்கும் இன்பத்தை வாரி வாரி வழங்க வேண்டும் என்று கொடுத்த 5 நிமிடத்தில் வாழ்த்தி மகிழ்ந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்பமும் அன்புமே நிரந்தரம், செல்வம் அல்ல என்று தனக்கு கிடைத்த இந்த 5 நிமிடத்தில் பல கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து சிறப்பானதொரு வாழ்த்துரை வழங்கிய ராக்போர்ட் இன்ஸ்பயர் அரிமா சங்கத்தின் சாசன தலைவர் அரிமா அன்பர் நடராஜன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த நிகழ்வாக தலைமையுரை. இந்நிகழ்விற்கு மிகவும் மேலும் நம் முன் வாழ்த்துரை வழங்க சுப்பிரமணியன் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். அன்பிற்கினிய இந்த நிகழ்வினுடைய தலைவர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே சிறப்புரையாற்றி அன்பு வழியிலே இன்ப வழியை பெற முடியும் என்று எடுத்து இயம்புவதற்காகவும் தொடர்ந்து பயிற்சி அளிப்பதற்காகவும் வருகை இருந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா விடியல் குகன் அவர்களே, எனக்கு முன்னதாக வாழ்த்துரை வழங்கி அமைந்திருக்கக்கூடிய எங்களுடைய இனிய நண்பரும் அரிமா திருச்சி ராக்போர்ட் அரிமா சங்கத்தினுடைய தலைவருமான மரியாதைக்குரிய நடராஜன் ஐயா அவர்களே, அதே போன்று எங்களுடைய நீண்ட நண்பர், தொண்டுக்கு தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர், இந்த நிகழ்ச்சியிலே வாழ்த்துரை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய கரூர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து எப்பொழுதும் என்கடன் பணி செய்து கிடப்பதே என்ற எண்ணத்தோடு செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய சேவை செம்மல் சேவையினுடைய இயக்குனர் அவர்களே, வருகை இருந்திருக்கக்கூடிய சேவையினுடைய பணியாளர்களே, ஆசிரியர் மக்களே, அதே போன்று பத்திரிகை தொலைக்காட்சி துறை நண்பர்களே, இங்கே வருகை இருந்திருக்கக்கூடிய சேவை இயக்குனருடைய துணைவியார் ஆசிரியர் பெருந்தகை அம்மையார் அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு, மனக்கோலம் காலம் வந்தால் மனமானால் என்று சொல்லுவார்கள் ஒரு பாடலில். இங்கே அன்பு வழி, இன்ப வழி
ஒரு நிகழ்ச்சியை காண்பதற்காக வந்த என்னை வாழ்த்துவதற்காக அழைத்தமைக்காக நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்லாமல் உங்களை போல் நானும் ஐயா விடியல் குருணவர்கள் என்ன பேசுகிறார்கள், அந்த வழியில் என்ன கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் என்பதை கேட்பதற்காக நான் இருக்கின்ற காரணத்தினாலே நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் நிறைய கருத்துக்களை நமக்கு சொல்ல இருக்கின்ற காரணத்தினால் என்னுடைய உரையை சுருக்கிக் கொள்ள விரும்புகின்றேன். 2 நிமிடத்தில் முடித்து விடுகின்றேன். அதாவது வள்ளுவ பெருந்தகை சொல்லிய கருத்தை எல்லாம் சொன்னார்கள். அன்பின் வலியது உயர்நிலை அதில் எல்லாருக்கு என்புதோடு போர்த்த உடம்பு என்ற ஒரு குறள் படித்த ஞாபகம் உண்டு. இந்த உலகத்துல வாழ்ற எல்லாத்துக்கும் அன்பு இருந்துச்சுன்னா அவை அனைத்தும் இன்பத்தோடு வாழ முடியும் என்பதை அடிப்படையாக கொண்டதுதான் மனித உயிர்கள் மட்டுமல்ல, மற்ற அனைத்து ஜீவன்களும். அந்த கருத்துக்களை உள்ளடக்கி இங்கே அன்பு வழியிலே நாம் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான கருத்தை வருகின்ற 2021 துவக்கத்திலே நாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு தலைசிறந்த நோக்கோடு நம்முடைய சேவை இயக்குநர்கள் இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். உண்மையிலேயே நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், நலவெம்பாவிலே நலன் தன்னுடைய குழந்தைகளை பிரிந்து விட்டு ஒரு இடத்திலே சந்திப்பான். இவன் உருமாறி இருக்கின்றான். அப்பொழுது கார்கோட என்ற ஒரு பாம்பு தீண்டியதால் உருமாறி இருக்கின்றான். தன்னுடைய குழந்தைகளை காணுகின்றான். காணுகின்ற பொழுது குழந்தைகளுக்கு தன் தந்தை என்று தெரியவில்லை. அப்பொழுது அவன் குழந்தைகளை பார்த்து சொல்றான், மக்களை முன்காண மனநொடுங்க வெய்துயர புக்கெடுத்து வீர புயத்தனையா மக்கால் நீர் என் மக்கால் போல்கின்றீர் யார் மக்கால் என்றுடைத்தான் வன்மக்களியானை மணி என்று சொல்றான். உடனே அந்த பிள்ளைங்க சொல்லும், எங்க அப்பா யாரு தெரியுமா, எந்தை கடலினையில் எம்மருகும் காணலாம், கந்து சுழியில் கலிற்றில் பனிமுடியில் பாதுகாத்தாலும் மணிமுடியில் கேட்க மாட்டாங்க சார். போன் மியூட்ல இருக்க அருமையான ஒரு கருத்தை அவன் சொல்லுகின்ற பொழுது, எங்க அப்பா எப்பேற்பட்ட ஆளு, யாருக்குமே கேட்கல சார் இந்த மாதிரி சொல்றீங்களே அப்படின்னு சொன்ன போது அந்த புள்ள சொல்றான், எங்க அப்பா அவ்வளவு சிறப்புக்கு சொந்தக்காரர். அவருடைய மகன் மன்னர் நடந்தார் வாழ்வேந்தர் மக்கள் தாம் அன்னைதனை காண்பித்து அவனாக எங்கள் வளநாடு வருது. அப்ப அந்த பிள்ளைகளை எடுத்து வாரி நாடு உயர்ந்த நாடுப்பா சிறப்பா சொல்லும் போது அந்த தந்தைக்கு பிள்ளைகளுக்கு இடையில பிள்ளைகள் பாச உணர்வையும் அந்த அன்பு பொழிந்த ஒரு காட்சியையும் காணலாம். அது மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் எதற்காக நம்முடைய அன்பு வழி புறநானூருக்கு நம்ம போலாம். புறநானூருக்கு அவன் படைக்கு போகும்போது கூட தன் குழந்தைகள் எடுத்து அவன் அணைக்கிறான். அதை ஒரு வரி சொல்லுவார் ஒரு கவிஞர், மழை பொழியும் குழந்தையின் மாம்பழ கன்னத்தில் முத்தமீந்து சென்றான் மறவன் கடும் பயணம் என்று சொல்லுவார்கள். போருக்கு போறான், அப்ப கூட தன் பிள்ளைகளை எடுத்து அணைத்து வாரி மிக அற்புதமான அது மட்டுமல்லாமல் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நம்முடைய சேவை இந்த வார்த்தையை ஒரு தலைமையாக ஒன்று, மகாராஷ்டிரா மாநிலத்திலே பூகம்பம் ஏற்பட்டது. அதிலே பலர் பாதிக்கப்பட்டார்கள். உடனடியாக இங்கே இருக்கக்கூடிய தொண்டு நிறுவனத்தினர்கள் அனைத்து நண்பர்களையும் அழைத்து முதலுதவி செய்வதற்கும் பொருளுதவி செய்வதற்கும் உடனடியாக அங்கே ஓடி உதவிக்கரம் நீட்டியவர் நம்முடைய சேவை இயக்குனர் அவர்கள். இது மனிதர்கள் மீது இருந்த ஒரு பற்று. இரண்டாவது பார்ப்போம் என்று சொன்னால், சுனாமி வந்தது. சுனாமி வந்த பொழுது நாகை மாவட்டம், காரைக்கால் மாவட்டம் இவை 2 பகுதியிலேயும் ஓடி சென்று அங்கே வருபவர்களுக்கு உணவு பரிமாறியது மட்டுமல்ல, உணவு வழங்கியது மட்டுமல்ல, அவர்கள் இருப்பதற்கு இல்லமும் வீடும் கட்டி கொடுத்து அவர்கள் போக்கிய ஒரு அன்பிற்கு சொந்தக்காரர் நம்முடைய சேவை இயக்குனர் அவர்கள். அடுத்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், வெள்ளம் வருகின்ற பொழுது மாவட்ட நிர்வாகம் உடனடியாக சேவை இயக்குனரை அழைப்பார்கள்.
நானும் அவர்களோடு போவேன். ஐயா, இந்த இடத்துல நாங்க தங்க வச்சிருக்கிறோம், 1000 பேருக்கு 2000 பேருக்கு நீங்க உணவு வழங்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அப்பொழுது வழங்குவார்கள். இந்த 3 காட்சியை நான் பார்க்கின்ற பொழுது அவர்கள் மனதிலே இருக்கக்கூடியது, கஷ்டப்படுகின்ற பொழுது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் சொல்லிய கருத்துக்கு ஒப்பாக அந்த மனித நேயம், மனிதம் இங்கே அதனுடைய மொத்த உருவமாக வீட்டிருக்கக்கூடிய சேவை இயக்குனர் அவர்கள் வருகின்ற 2021 அன்பு வழி இன்ப வழியாக இருக்க வேண்டும், அன்பு வழியிலே அதை வரவேற்போம், நாம் இன்ப ஒளியை பெறுவோம் என்று சிறந்ததொரு ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். இதிலே சிறப்பு விருந்தினராக ஐயா விடியல் குகனும் இன்னும் மற்றவர்களும் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்தை கேட்க உங்களோடு அன்போடு காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். இதிகாச காட்சிகளில் இடம்பெற்ற அன்பினை தனது இனிமையான வார்த்தைகள் மூலமாக நம் கண்முன் நிறுத்திய அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த நிகழ்வாக சிறப்பு விருந்தினர்களை கௌரவப்படுத்துவது. நமது சிறப்பு விருந்தினர் சிறப்பு செய்ய நமது சேவை தொண்டு நிறுவனத்தின் தலைவர் திரு கோவிந்தராஜா ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். திருமதி குகன் ஐயா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கு சிறப்பு செய்யும் போது தங்களது கரங்களை தட்டி அவர்களுக்கு மேலும் சிறப்பு செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருமதி குகன் ஐயா அவர்களுக்கு நமது திருமதி பத்மினி அம்மா அவர்கள் சிறப்பு செய்வார்கள். கரங்களை தட்டி அவர்களுக்கு நமது சிறப்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். மேடையை அலங்கரிக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் புத்தகங்கள் சிறப்பிக்கப்படுகின்றது. அரிமா சங்கத்தின் அன்பர் அரிமா நடராஜன் ஐயா அவர்களுக்கு நமது கோவிந்தராஜன் ஐயா அவர்கள் புத்தகம் வழங்கி சிறப்பு செய்கின்றார்கள்.